உங்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? 40 வருட பாவத்தை ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் அழித்துவிடும் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். இன்று நாம் கேட்கப் போகும் சம்பவம் உள்ளம் உருக வைக்கும் ஒரு நிகழ்வு. இது மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியது. ஒரு காலத்தில் மழை இல்லாமல் ஒரு சமூகம் கடும் பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டது. விளைச்சல் நிலங்கள் வறண்டு போனது. கால்நடைகள் தண்ணீர் இல்லாமல் துடித்தன. மக்கள் வேதனையில் மூழ்கினர். அவர்கள் மூசா நபி அவர்களிடம் வந்தார்கள். அல்லாவின் தூதரே, எங்களுக்காக மழை வேண்டி துவா செய்யுங்கள். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அனைவரையும் ஒரு மைதானத்தில் திரட்டினார்கள். குழந்தைகள், பெண்கள், ஆண்கள், கால்நடைகள் அனைவரின் முன்னிலும் அவர்கள் இரு கரங்களை உயர்த்தி துவா செய்தார்கள். யா அல்லாஹ், இந்த மக்களுக்காக உன் அருள்மழையை அருள்வாயாக. அந்த நேரத்தில் அல்லாஹ் வஹி அறிவித்தான். மூசாவே, இந்த கூட்டத்தில் 40 வருடங்களாக பாவம் செய்து கொண்டிருக்கும் ஒருவன் இருக்கிறான். அவன் வெளியேறாமல் மழை பொழியாது. மூசா நபி கூட்டத்தாரிடம் அறிவித்தார்கள். அந்த மனிதன் உடனே வெளியேற வேண்டும். ஆனால் யாரும் வெளியேறவில்லை. அந்த சில நொடிகளில் வானம் கருமை அடைந்தது. இடி மின்னல் எழுந்தது. அருள்மழை பொழிந்தது. மூசா நபி ஆச்சரியப்பட்டார்கள். அல்லாஹ் கூறினான், மூசாவே, அந்த மனிதன் மக்களிடம் வெளிவரவில்லை. ஆனால் எனக்கு முன்னால் கைகளை உயர்த்தி அழுதான். யா அல்லாஹ், என்னை அவமானப்படுத்தாதே, என்னை மன்னித்துவிடு என்று மனம் நொந்து தௌபா செய்தான். அவன் உண்மையாக திரும்பி வந்தான். அதனால் நான் அவனை மன்னித்தேன். 40 வருட பாவம், ஒரே ஒரு நொடி உண்மையான தௌபா, ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் அல்லாவின் ரஹ்மத்தை பெற போதுமானது. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை மன்னித்துவிடு. எங்கள் பெற்றோர்களின் பாவங்களை மன்னித்துவிடு. எங்கள் குடும்பங்களுக்கு பரக்கத் அருள் புரிவாயாக. எங்கள் துன்பங்களை நீக்கிவிடு. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.